எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இதுவும் வேத புத்தகத்திலே உள்ள ஒரு முக்கியமான அதிகாரமாகும். இந்த அதிகாரத்திலே இஸ்மவேலின் வம்ச வரலாறை குறித்தும் ஈசாக்கின் வம்ச வரலாறை குறித்தும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பிறப்புரிமை தொடர்பான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். எனவே இது ஒரு குறிப்பிடத்தக்க அதிகாரமாகும். ஆபிரகாமுடைய மரணத்தோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. சொல்லப்போனால் 23வது அதிகாரத்திலேயே அவனுடைய சரித்திரங்கள் முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் 24ஆம் அதிகாரத்திலே ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்ற ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் செய்த காரியங்களை நாம் சிந்தித்தோம். சரி, பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். இங்கே நாம் பார்க்கும் வண்ணமாக ஆபிரகாமுக்கு இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். சாராளின் மரணத்திற்கு பிறகு இந்த குடும்பத்தை அவன் கட்டியிருக்க வேண்டும். சிலர் ஒருவேளை இந்த கேள்வி கேட்கலாம், அதாவது ஈசாக்கு பிறக்கும் சமயத்திலேயே குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை ஆபிரகாம் இழந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டானே என்று கேட்கலாம். உண்மைதான். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இதன் விளைவாகவே அவன் ஈசாக்கை மட்டுமல்ல, இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தான். இங்கே நமக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், இங்கேதான் மேதானை குறித்தும் மீதியானை குறித்தும் நாம் பார்க்கிறோம். மற்ற பிள்ளைகள் மூலமாகவும் சந்ததிகள் பெருகினார்கள். ஆனால் அவர்களை குறித்து பின்னாலே நாம் சரியாக இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மீண்டுமாக அவர்கள் வேதத்திலே எந்த பகுதியிலேயும் காணப்படவில்லை. ஆனால் மீதியானை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்னால் நாம் படிக்கும் பொழுது மோசே எப்படி மீதியானின் தேசத்திற்குள்ளே கடந்து சென்றான், அங்கே ஒரு மனைவியை பெற்றுக்கொண்டான் என்பதை பார்க்க போகிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மேதானும் மீதியானும் ஆபிரகாமின் சந்ததிகளாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் கூறியது என்ன? ஈசாக்கின் மூலமாகவே இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருந்தார். எனவே ஆபிரகாமின் வித்து என்று சொல்லப்படுவது ஈசாக்கு தானே ஒழிய இஸ்மவேலோ மேதானோ மீதியானியனோ இல்லை. இவர்கள் எல்லாருமே வனாந்திரத்திலே ஆபிரகாமை போல ஆங்காங்கே பிரயாணம் செய்து குடியிருந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். நாடோடிகளாகவே இருந்தார்கள். வசனம் 5 முதல் 10 பாருங்கள். ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கவனித்தீர்களா? இந்த அடக்க ஆராதனையிலே இஸ்மவேலும் வருகிறான். ஏனென்றால் என்ன இருந்தாலும் ஆபிரகாம் அவனுக்கும் தகப்பன் தான். எனவே ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து ஆபிரகாமை அடக்கம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஈசாக்கு முதல் முறையாக ரெபேக்காளை சந்தித்த இடத்திற்கு போய் அங்கே அவர்கள் வாழ்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். அடுத்ததாக 12 முதல் 18 வசனங்களிலே நாம் இஸ்மவேலின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். சாராளின் அடிமை பெண்ணாகிய அந்த எகிப்து தேசத்து ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேலின் சந்ததி. தேவன் ஆதியாகம புத்தகத்திலே வம்ச வரலாறுகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் தான் விட்டுவிடப் போகிற சந்ததியை குறித்து முதலாவது சொல்லிவிட்டு முக்கியமான சந்ததியை குறித்து பின்னாலே சொல்வதை பார்க்கலாம். அதே போலத்தான் இங்கேயும் முதலாவது இஸ்மவேலின் சந்ததியை குறித்து சொல்கிறார். அதற்கு பின் இந்த மனிதர்களை குறித்து வேறு எங்குமே நாம் வேதத்திலே பார்க்கிறதில்லை. தொடர்ந்து கிறிஸ்துவரை தொடர்ந்து செல்ல போகிற சந்ததியை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். இந்த சந்ததியைத்தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம்.
ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஆண்களுமே மற்ற பிள்ளைகளையும் பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாமும் அநேக பிள்ளைகளை பெற்றிருந்தார். ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் எல்லாம் கூறப்படவில்லை. ஈசாக்கின் சந்ததிதான் தொடர்ந்து கூறப்பட்டுள்ளது. இனி இஸ்மவேலை குறித்தோ, மேதானை குறித்தோ, மீதியானை குறித்தோ நாம் மறந்து போகலாம். ஈசாக்கின் சந்ததியரை அவர்கள் அவ்வப்பொழுது பின்னாலே சந்திக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வம்ச வழிகளை நாம் சிந்திக்க போகிறதில்லை. சரி, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கிறேன். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அருமையானவர்களே, இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ரெபேக்காளும் சாராளைப் போலவே குழந்தை பெற்றெடுக்க முடியாதவளாய் இருந்தாள். ஆனால் அவளுக்காக ஈசாக்கு தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். இப்பொழுது இரட்டை குழந்தைகளை அவள் கற்பந்தரிக்கிறாள். பாருங்கள், வசனம் 22. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அருமையானவர்களே, பிறப்பதற்கு முன்னதாகவே ஆரம்பமான இந்த 2 மகன்களுக்கும் இடையிலான பிரச்சனை இன்றைக்கும் உலகத்திலே நடைபெறுகிற போராட்டத்தை குறித்ததாக இருக்கிறது. அதாவது ஒளிக்கும் இருளுக்குமான போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டம், ஆவிக்கும் சரீரத்திற்கும் இடையிலான போராட்டம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இந்த போராட்டத்தை குறித்து அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் எழுதியிருக்கிறார். அவர்களுக்குள்ளே நடைபெறுகிற இந்த போராட்டத்தை குறித்து ரெபேக்காள் ஒன்றுமே அறியாதவளாய் இருந்தாள். எனவே தேவனிடத்திலே போய் அதை குறித்து அவள் கேட்கிறாள். பாருங்கள், வசனம் 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இங்கே தேவன் தெளிவாக மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கூறிவிட்டார். இதை அவள் பரிபூர்ணமாக விசுவாசித்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இளைய குமாரனும் அதை பரிபூர்ணமாய் விசுவாசித்திருக்க வேண்டும். என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். ஏசா என்றால் சிவப்பு அல்லது மண் நிறமான என்று பொருளாகும். அவன் முதலாவது பிறந்தவன், எனவே அவன் மூத்தவன் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26 வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். கவனித்தீர்களா? ஈசாக்கும் ரெபேக்காளும் திருமணம் ஆகும் பொழுது அவர்களுக்கு 40 வயது. 20 ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். மூத்தவன் ஏசா, சிவந்தவன் என்று அவனை அழைக்கிறார்கள். யாக்கோபு ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான் என்று வாசித்தோம். எனவே அவனை யாக்கோபு என்று அழைத்தார்கள். முந்த முயன்றவன் என்று சொல்லலாம். மூத்தவனின் இடத்தை எடுத்துக்கொள்ள வருகிறான். ஆனால் ஏற்கனவே தேவனே அதை அவனுக்கு வாக்கு பண்ணிவிட்டார். வசனம் 27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அந்த குடும்பத்திலே வளர்ந்து வருகிற இந்த 2 பையன்களையும் குறித்து பார்ப்போம். அவர்கள் இரட்டை பிள்ளைகள். ஆனால் இவர்களைப் போல ஒருவருக்கொருவர் மாறானவர்களாக எந்த இரட்டையர்களையும் நாம் பார்க்க முடியாது. கற்பத்திலேயே அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். வெளியே வந்த பிறகும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுகிறார்கள். 2 பேருக்கும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் வித்தியாசமான கண்ணோட்டம் தான் இருந்தது. வாழ்க்கை குறித்து வித்தியாசமான அர்த்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். எந்த ஒரு காரியத்தை குறித்த அவர்கள் கருத்தும் வித்தியாசமானதாய் இருந்தது. அவருடைய சிந்தனை வித்தியாசமானதாய் இருந்தது. ஆரம்ப காலத்திலே சிவந்தவனான ஏசா
யாக்கோபை விட மிக வசீகரமான ஒருவனாய் இருந்திருப்பான். ஆனால் எந்த ஒரு மனிதனையும் வெளியே நாம் பார்ப்பதை வைத்து மதிப்பிட முடியாது, இல்லையா? உள்ளத்தின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை வைத்துதான் மதிப்பிட முடியும். இந்த ஏசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகள் பெரியவர்களான போது என்று வாசிக்கிறோம். ஏசா தந்திரமான ஒரு வேட்டைக்காரன், வீட்டை விட்டு வெளியே இருப்பவன், விளையாட்டு வீரனைப் போல என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியே எல்லா காரியங்களிலேயும் துணிந்து செயல்படுகிறவனாய் இருந்தான். சரீர பிரகாரமான செயல்பாடுகளிலே துணிந்து செயல்பட்டான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எந்த அறிவோ வாஞ்சையோ தகுதியோ இல்லாதவனாய் வாழ்ந்தான். சரீரத்திற்கு அடுத்த காரியங்களுக்கே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். இவன் மாம்சத்திற்கு நிழலாயிருக்கிறான். யாக்கோபு சாதாரணமான ஒருவன். அவனை எப்படிப்பட்ட ஒருவனாகவும் உருவாக்க முடியும். அவன் வீட்டிற்குள்ளே வளர்ந்து வந்தான். அவன் அம்மா பிள்ளை. எப்பொழுதும் முன் தாவணியை பிடித்துக் கொண்டே வீட்டிலே இருப்பவனைப் போல ரெபேக்காள் என்ன சொன்னாலும் அதையே செய்கிறவனாய் இருந்தான். ஏசா அப்பா பிள்ளையாய் இருந்தான். பாருங்கள், வசனம் 28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். குடும்பத்திலே இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஒரு பிள்ளையை தாயும் ஒரு பிள்ளையை தகப்பனும் விசேஷித்து நேசிக்கும் பொழுது பிரச்சனைகள் தான் வரும். இன்று கூட உங்கள் இளம் பிள்ளைகள் உங்களை பார்த்து, நீங்கள் அண்ணனுக்குத்தான் செல்லம் கொடுக்கிறீர்கள், நீங்கள் தங்கைக்குத்தான் செல்லம் கொடுக்கிறீர்கள் என்று பெற்றோரை பார்த்து கூறுவதை கவனித்திருக்கலாம். ஒரு குழந்தை மேல் தாயும் ஒரு குழந்தை மேல் தகப்பனும் பிரியமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகும். அந்த பிரச்சனை தான் இங்கே ஈசாக்கின் வீட்டிலேயும் ஆரம்பமாகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே இப்படி நீங்கள் பிரித்து அன்பு கூறாதிருங்கள். எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே அன்பை கொடுங்கள். எந்த பிள்ளை தவறு செய்தாலும் தண்டனை கொடுங்கள். எந்த பிள்ளை சிறப்பான காரியத்தை செய்தாலும் உற்சாகப்படுத்துங்கள். இதுதான் சிறந்த ஒரு குடும்ப அமைப்பு. ஈசாக்கு வேட்டைக்கரியை சாப்பிட விருப்பமுள்ளவனாய் இருந்தபடினாலே ஏசாவை நேசித்தான். தான் சொன்ன எந்த காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து செயல்பட்டபடியினாலே ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தாள். ஏற்கனவே நான் கூறியது போல இந்த சிறு பிராயத்திலேயே யாக்கோபை காட்டிலும் ஏசா அழகானவனாய் வசீகரமானவனாய் காணப்பட்டான். ஒருவேளை ஒரு முழு மனிதனாக அவன் காணப்பட்டான் என்று கூட சொல்லலாம். யாக்கோபு தந்திரமுள்ளவனாய் இருந்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திறமையுள்ளவனாய் இருக்க முயற்சி எடுத்தான். தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக யாரையும் மிதித்து கொண்டு முன்னாலே செல்வதை குறித்து அவன் கவலைப்படுகிறதில்லை. இதற்காக பின்னால் ஆண்டவர் அவனோடு கூட செயல்படுகிறார். சரி, வெளியே பார்க்கிறதற்கு மிக வசீகரமானவனாக ஏசா காணப்பட்டாலும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தேவனை குறித்த எந்த நாட்டமும் ஈடுபாடும் இல்லாதவனாய் இருந்திருக்கிறான். முழுக்க முழுக்க உலகமே அவனது வாழ்க்கையாய் இருந்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்றும் உலகமே முக்கியம் என்று வாழுகிற மனிதருக்கு இந்த ஏசா ஒரு மாதிரி. சரீரத்திற்காகவே வாழ்ந்து வருகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் யாக்கோபின் உள்ளத்திலே ஆவிக்குரிய காரியத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருந்திருக்கிறது. அதற்கு மேலே இருந்த குப்பை கூளங்களை எல்லாம் தேய்த்து எடுப்பதற்கு தேவன் செயல்பட்டார். பல காலங்களுக்கு பின்னர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லாத அநேக காரியங்களை தேவன் அவனை விட்டு எடுத்து போடுவதை நாம் பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்திலே யாக்கோபினுடைய வாழ்க்கை அதிக காலம் கடந்து செல்வதை நாம் பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையின் பின்னான பகுதியிலே ஆவிக்குரிய காரியங்களிலே சிறந்து விளங்குவதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது அவனுடைய வீட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். தாயும் தகப்பனும் வெவ்வேறு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கும் பொழுது, பாரபட்சம் பார்க்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உண்டாகக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் என்று அழைக்கப்பட முடியுமா? முடியவே முடியாது. பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அருமையானவர்களே, இந்த சம்பவம் ஏசாவினுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறது. வெளியிலிருந்து வருகிறான், களைப்போடு வருகிறான்.
அவன் சாகும் அளவிற்கு பசி நிறைந்தவனாக இல்லை. ஏனென்றால் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே வந்த யாருமே பசியினால் சாகும் அளவிற்கு அங்கே சூழ்நிலை இல்லை. எப்பொழுதுமே அங்கே உணவு அவர்களுக்கு உண்டு. அவன் வந்த அந்த நேரத்திலே இந்த கூளை தவிர வேறு எதுவும் ஆயத்தமாகவில்லை. இதை யாக்கோபு தான் தயாரித்திருக்கிறான். வீட்டிற்குள்ளேயே வளர்ந்த யாக்கோபு நல்ல ஒரு சமையல்காரனாய் வளர்ந்திருக்கிறான். இப்பொழுது யாக்கோபினிடத்திலே அந்த சிவப்பான கோலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, நான் இளைத்திருக்கிறேன் என்று கேட்கிறான். ஏதோம் என்றாலும் சிவப்பு என்று பொருள். ஏசாவை போலவே மண் நிறமான என்று சொல்லலாம். இந்த வாய்ப்பை யாக்கோபு எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். அவன் மிகவும் தந்திரக்காரனும் ஏமாற்றுகிறவனுமாய் இருந்தான். இப்பொழுது ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறான். அதை தந்தால் இதை தருவேன் என்று தந்திரமாக வாய்ப்பை பயன்படுத்தினான். சரி, இப்பொழுது நாம் இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன என்பதை குறித்தும் சற்றே அறிந்து கொள்வோம். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறவனே குடும்பத்தின் தலைவனாயிருக்கிறான். அதாவது குடும்பத்தின் ஆசாரியனே இதை பெற்றுக்கொள்கிறான். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலேயும் அதை பெற்றவனாய் இருக்கிறவனுடைய சந்ததியிலேயே இயேசு தோன்ற போகிறார். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா பெரிதாகவே கொள்ளவில்லை. அப்படி அவன் அதை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்ளவில்லை என்பதும் யாக்கோபுக்கு தெரியும். ஏசா எந்த முக்கியத்துவத்தையும் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்திற்கு அவன் கொடுக்கவில்லை. அவன் அந்த குடும்பத்திற்கு ஆசாரியனாய் வாழ விரும்பவில்லை. அதைத்தான் அவனுடைய வாழ்க்கையிலேயே இறுதியாக எண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, இன்றும் அநேகருடைய வீடுகளிலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் கூட கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யும்படியாக அழைக்கப்பட்டால், ஐயையோ, நான் ஒரு போதகனாக இல்லை, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய காரியங்களிலே ஈடுபட விருப்பமற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்கே வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லலாம். இதுதான் ஏசா. சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றவன் என்பதை உலகத்திற்கு காட்ட அவன் விரும்பவில்லை. அவனை பார்த்து யாராவது போதகரே என்று அழைத்திருப்பார்கள் என்றால் அவனை கேலி செய்தது போல அவனுக்கு இருந்திருக்கும். சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு விருப்பம் உள்ளதாக இல்லை. கிறிஸ்து தன்னுடைய சந்ததியிலே வரவேண்டும் என்பதை குறித்து அவன் அக்கறைப்பட்டவனாக இல்லை. ஆனால் யாக்கோபு அதை கவனிக்கிறான். உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்குத்தா, இந்த கூளை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். இந்த வார்த்தை ஏசாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அந்த பிறப்புரிமையை குறித்து நான் ஏன் அக்கறைப்பட்டுக் கொள்ளப் போகிறேன்? அதையெல்லாம் விட இந்த கூழ் எனக்கு மேலானது என்று அவன் எடுத்துக் கொள்கிறான். ஆம் அருமையானவர்களே, ஆவிக்குரிய காரியத்தை குறித்து முக்கியத்துவப்பட்டுக் கொள்ளாத ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை மதிப்பற்றது என்று எண்ணினான். அருமையானவர்களே, யாக்கோபு இங்கே செய்ததும் தவறானதுதான். ஏனென்றால் தேவனே ஏற்கனவே அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கூறியிருக்கிறார். தேவனுடைய நேரத்திலே யாக்கோபுவுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்து சேரும். ஆனால் யாக்கோபு காத்திருக்க மனமற்றவனாய் இருந்தான். தேவன் வாக்கு பண்ணினதை அவனே எடுத்துக்கொள்ள முயன்றான். அதை தந்திரமான முறையிலே எடுத்துக்கொள்கிறான். ஆனால் தேவனே அதை அவனுக்கு கொடுக்கும்படியாய் காத்திருந்தால் மிக நன்றாயிருந்திருக்கும். சரி, தனக்குத்தானே என்ன செய்து கொள்ள முடியுமோ அதையே செய்வேன் என்று தன்னுடைய பாணியிலேயே அவன் சென்றான். தனக்குத்தானே உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது தேவனை ஏறிட்டு பார்த்து அவர் செயல்படும்படியாய் எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்று எண்ணினான். தானே தனது காரியங்களை செய்ய முயற்சி செய்தான். முதலாவதாக சில காலங்களுக்கு அதை அவன் சிறப்பாகவே செய்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நாள் வந்தது. அவன் தூர இடத்திற்கு கல்லூரிக்கு செல்வது போல மாமனாகிய லாபான் வீட்டிற்கு சென்றான். அங்கே லாபான் தான் கல்லூரியின் முதல்வராயிருக்கிறான். இங்கே அவன் கடினமான முறையிலே சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறான். அங்கேயும் தனது ஏமாற்றும் திறமையினாலே தந்திரத்தினாலே பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். சரி, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பார்த்தீர்களா? இந்த பகுதியிலே நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய வார்த்தை ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்பதுதான்.
விரும்பியபடி அவனுக்கு அப்பமும் கூழும் கிடைக்கிறது. அதை சாப்பிட்டு விட்டு தனது பிறப்பு உரிமையான சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமென்று நினைத்து கொடுத்துவிட்டு கடந்து சென்று விட்டான். ஆவிக்குரிய காரியங்கள் எதுவும் அவனுக்கு முக்கியமானதாக இல்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் திருச்சபையில் இருக்கும் அநேகரும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. வெளியே சடங்காச்சாரமான சரீர பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தகுதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எத்தனை திருச்சபைகளிலே பண்டிகை நேரங்களிலே பிரச்சனை வந்து திருச்சபைகள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி சண்டை இடுகிறவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த எந்த அக்கறையும் இல்லை. வெளிப்படையான அலங்காரம், அசனம், வண்ண வண்ண விளக்குகள் என்று முக்கியமற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய பண்புகளான அன்பையும் மன்னிப்பையும் பொறுமையையும் இழந்தவர்களாக திருச்சபைகளை நாசம் பண்ணுகிறார்கள். ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் இருப்பான் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அவனை வழி நடத்த முடியும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஆழமாய் சிந்திக்க வேண்டிய காலங்களிலே அசட்டை செய்வோம் என்றால் ஒரு காலத்திலே அதை வாஞ்சியோடு தேடினாலும் கண்டுகொள்ள முடியாத நிலைமைக்கு போய்விடுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை பாருங்கள். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படிப்பட்ட நேரம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் முன்னதாக ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இப்பொழுதே அக்கறை உள்ளவர்களாக வாழுங்கள். இந்த காலங்களிலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் உங்களோடு பேசுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் நெருக்கப்படும் இன்னொரு சூழ்நிலையிலே மனம் திரும்ப வாஞ்சித்தும் மனம் மாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று விடுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான பெற்றோரே, உங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளை பாரபட்சமில்லாமல் நேசிக்க தீர்மானம் பண்ணுங்கள். எந்த பிள்ளை தவறு செய்தாலும் தண்டனை கொடுங்கள். எந்த பிள்ளை சிறப்பான காரியத்தை செய்தாலும் உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் குடும்பம் ஒரு சாட்சியான குடும்பமாக இருக்கட்டும்.